வணக்கம். நான் டாக்டர் விஜயகுமார், எம்டி ஜென்ரல் மெடிசின், கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் ஃப்ரம் தாமஸ் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உணவு பழக்கங்கள் மூலமாக நம்ம டயபெட்டிஸை எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளோட உணவு பழக்கங்களில் செய்கிறது மூலமாக நம்ம டயபெட்டிஸ், அதாவது பிளட் சுகர் லெவலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது, உங்களோட உணவு பழக்கங்களில் நிறையா ஃபைபர் ஆட் பண்ணிக்கிறது, அதாவது நார்ச்சத்து உள்ள உணவுகள். ஃபார் எக்ஸாம்பிள் பீன்ஸ், நிறையா க்ரீன் லீஃபி வெஜிடபிள், பச்சை காய்கறி வகைகள், முழு தானிய வகைகள், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெண்டாவது, புரதச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள், சிக்கன், நிறையா ஃபிஷ், அப்புறம் சோயா, பன்னீர், இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் சேர்த்துக்கும் போது உங்களோட சுகர் லெவல் பிளட்டில் வேகமாக இன்க்ரீஸ் ஆகிறத தடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் புரதச்சத்து அதிகமாக எடுத்துக்கிறதுனால உங்கள் தசைகளும் வலுவாகுது, எலும்புகளும் வலுவாகுது. அதனால் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். மூணாவது, நீங்கள் சுகர் அதிகமாக உள்ள ஃபுட்ஸ், அதாவது பிளெயின் ஒயிட் சுகர், அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், நிறையா ட்ரிங்க்ஸ், சுகரி ட்ரிங்க்ஸ், கோகோகோலா, அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது உங்களோட பிளட் சுகர் லெவலில் வேகமாக இன்க்ரீஸ் பண்ணுறத விட இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் கம்மி பண்ணும். நாலாவது, உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லியும் 30 to 45 minutes ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது மாட்ரேட் வாக்கிங் அல்லது ஒரு நல்ல யோகா, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்து பண்ணிக்கலாம். மாத்திரைகள் இல்லை டேப்லெட்ஸ் கூட அவாய்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற நிறையா ஸ்டடீஸில் சொல்லியிருக்காங்க. இந்த பழக்கங்களை நீங்கள் கிராஜுவலாக உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் வெறும் டயட்டில் மட்டும் உங்களோட டயபெட்டிஸை நல்லாவே மேனேஜ் பண்ண முடியும்.